கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேடம் மாதிரி வேடம் போட்டு அம்ப விடுறாரு. அதுக்கப்புறமா வள்ளி முன்னாடி போயிட்டு நான் ஒரு மாவீரன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லும்போது இதை கேட்டோன்னு வள்ளி பயந்துடுறா. அதுக்கப்புறமா வள்ளி சொல்றா, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் முருகப்பெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு வேடன் அங்க இருந்து போ சொல்றா. ஆனா முருகன் பாத்தீங்கன்னா போகாம அந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வள்ளியோட அண்ணன்காரன் வரான். உடனே முருகன் ஒரு மரமா மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணன்காரன் வந்து சொல்றான், நீ யாரு கூட பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப யாரையுமே காணான்னு சொல்லிட்டு மரமா மாறின முருகனை பார்த்து இந்த மரம் என்ன இல்லையே, எப்படி இந்த மரம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாய மரம் தான் சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரி எடுக்கும்போது இதனால முருகனுமே பயந்து போயிடுறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கு இந்த கணபதி பாத்தீங்கன்னா உடனே ஒரு சின்ன பையனா வேடம் போட்டு மரத்தை வெட்டாதீங்க, அதுவும் ஒரு உயிர் தானே, அதை வெட்ட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லும் போது இதை கேட்ட அந்த வேடரும் நான் பண்ண தப்பு தான்ப்பா, ஆனா அது ஒரு மாய மரம்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு. இதனால பாத்தீங்கன்னா வள்ளியும் அன்னைக்காரனும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முருகன் பிள்ளையார்ட்ட வந்து நீ மட்டும் வராட்டிக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு